சொல்லுங்க, தனுஷுக்கு ஆதரவா நிக்கிற, இதனால எனக்கு என்னங்க சொல்லுங்க? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? எனக்கு வேலை கிடைச்சிருமா? எனக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் அமைஞ்சிருமா? நல்ல மருத்துவமனை கிடைச்சிருமா? தரமான மருத்துவம் கிடைக்க போதா? நயன்தாராவை ஆதரிக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படுமா? சொல்லுங்க, காவிரி பிரச்சனை தீர்க்கப்படுமா? முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தமிழர்களின் உரிமை காக்கப்படுமா? என்ன ஆக போகுது? இந்த நேரத்துலங்க மதுரையில மக்கள் போராட்டம் பண்றாங்க. அதாவது விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ண போறாங்களாம். பறக்கிறதே 4 விமானம். அதற்கு 5000 ஏக்கர் நிலத்தை கொடுங்க, 10,000 ஏக்கர் நிலத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு பூர்வீகமாக வசித்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தை பறிக்கிறாங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, வீடு கட்டி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடுகளை இடிக்கிறாங்க, அப்புறப்படுத்துறாங்க. நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல தண்ணி தொட்டி மேல நின்னு எங்க வீடை இடிக்காதீங்க, என் நிலத்தை பறிக்காதீங்க போராட்டம் பண்றாங்க மக்கள். உண்மையாவே ஊடகங்கள் எதை பத்திங்க பேசணும்? தனுஷை பத்தி பேசணுமா? நயன்தாராவை பத்தி பேசணுமா? இந்த மக்களின் பிரச்சனையை பத்தி பேசணுமா? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நடிகர் தனுஷ் குறித்து நடிகை நயன்தாரா அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் தனுஷ் மேலே நயன்தாராவுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை, ஏதோ ஒரு பிரச்சனை போல், அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை போல் அதை சுட்டி காட்டியெல்லாம் நடிகை நயன்தாரா அவர்கள் ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக இந்த செய்தி தற்போது சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக இருக்குங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த பிரச்சனையில் நடிகர் தனுஷ் பக்கம் தாங்க நிற்பேன் நான். அதாவது நடிகர் தனுஷ் தான் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு, அந்த படத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்தா தனுஷ்கிட்ட அனுமதி வாங்கணும், தனுஷுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். எதையும் கொடுக்காம நயன்தாரா அவர்கள் பயன்படுத்தினா தனுஷ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பாம வேற என்னங்க பண்ணுவாரு? நான் இந்த பிரச்சனையில தனுஷ் பக்கம் நிற்பேங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சமூக வலைதளத்துலலாம் எழுதுறாங்க. அதே போல இன்னொரு சில கூட்டம் வந்து, நான் நயன்தாரா பக்கம் தாங்க நிற்பேன், நயன்தாரா பேசுறதுல நியாயம் இருக்குங்க, தனுஷ் இப்படி தாங்க பண்றாரு, தனுஷ் வந்து மேடையில் மட்டும் நல்லவர் போல பேசுறாருங்க, ஆனால் செயல் வடிவத்தில் தனுஷ் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால நான் தனுஷ் ஆதரிக்க மாட்டேன், நான் நயன்தாராவை தான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டங்கள் வந்து நயன்தாராவுக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, முக்கிய பிரச்சனை நயன்தாராவும் தனுஷும் தானா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தனுஷ் வந்து இப்போ நயன்தாராவால் பாதிப்புக்குள்ளாக இருக்கார். பொருளாதார ரீதியாக அவருக்கு பணம் பிரச்சனை இருந்திருக்கும், பணம் வர வேண்டியது இருந்திருக்கும், இல்லை பணத்தில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். அவர்கள் வந்து வியாபார ரீதியாக தான் பழகியிருக்காங்க, வியாபார ரீதியாக ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்திருக்கும், அதனால நயன்தாரா மேலே அவர் கோபத்தில் கூட இருக்கலாம். அதே போல் நயன்தாரா அவர்களுக்கு வந்து இப்போ அவங்க திருமண ஆவணப்படத்தை வெளியிடுறாங்க. இப்போ இதில் வந்து தனுஷ் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாரு, இதனால் என்னுடைய வியாபாரம் வந்து பாதிப்புக்குள்ளாகும், எனக்கு வர வேண்டிய பணம் வந்து வராமல் போயிடும், அதனால் நயன்தாரா அவர்கள் தற்போது தனுஷை விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது இவங்க 2 பேருக்குமே வந்து பண பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை. இந்த தொழில் ரீதியான பிரச்சனையை தனுஷும் நடிகை நயன்தாராவும் பார்த்துப்பான். அதான் நடிகர் தனுஷ் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதற்கு நயன்தாரா அவர்கள் பதில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா நீதிமன்றத்தில் பேசி தீர்த்திருக்கலாம். ஆனால் இது என்னமா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய பிரச்சனை போல, மக்கள் பிரச்சனை போல இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயங்க? நாட்டுக்கு இதுதான் பிரச்சனையாங்க? இப்போ நான் தனுஷுக்கு ஆதரவாக நிற்கிறேங்க, சொல்லுங்கள், தனுஷுக்கு ஆதரவாக நிற்கிறேன், இதனால் எனக்கு என்னங்க சொல்லுங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? எனக்கு வேலை கிடைச்சிருமா? எனக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் அமைஞ்சிருமா? நல்ல மருத்துவமனை கிடைச்சிருமா? தரமான மருத்துவம் கிடைக்க போதா? நயன்தாராவை ஆதரிக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படுமா? சொல்லுங்க, காவிரி பிரச்சனை தீர்க்கப்படுமா? முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தமிழர்களின் உரிமை காக்கப்படுமா? என்ன ஆக போகுது இவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறதால? இவர்கள் 2 பேரும் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பற்றி பேசிக்கிறாங்க சமூக வலைதளத்தில், அவ்வளவுதான். இதை கடந்து போகிறத விட்டுட்டு சமூக வலைதளத்தில் நான் நயன்தாராவை ஆதரிக்கிறேன், நான் தனுஷை ஆதரிக்கிறேன், நீ ஆதரிச்சுட்டே இரு. நீ குறிப்பாக சமூக வலைதளத்தில் விவரம் அறியாதவர்கள் இப்படி பேசலாம், பதிவு செய்யலாம். முக்கியமான ஊடகங்கள் நேற்று தொலைக்காட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா விவாத நிகழ்ச்சி இதுதாங்க. தனுஷுக்கும் நடிகை நயன்தாராக்கும் என்னங்க மோதல்? எனக்கு உண்மையாகவே அட பாவி, எவ்வளவு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில், அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. தரமான மருத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல இடங்களில் போராடிட்டு இருக்காங்க. ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தலாம். தமிழ்நாட்டில் வந்து தரமில்லாத மருத்துவம் கிடைக்குது, இதற்கு எப்போது தான் தீர்வு எட்டப்படும், இப்படி ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தலாம்.
பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் மது பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள், இதை சரி செய்வது எப்படி? இப்படி ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தலாம். இதை கேட்கக்கூடியவர்களுக்கும் பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல கருத்தும் போய் சேரும். மாறா தனுஷுக்கும் நயன்தாராக்கும் பிரச்சனை, இவர்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன? நாங்கள் கேட்டோமாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. இதுவாங்க பேசக்கூடிய செய்தி, பேசும் பொருளாக இருக்க வேண்டிய செய்தியா இது? சினிமா மோகத்தில் குடி பழக்கத்தில் அடிமையாக்கி இதை சுற்றியே தமிழக மக்களை நகர்த்திடுவீங்க போல நீங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்லங்க, இந்த நேரத்தில்ங்க மதுரையில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ண போகிறாங்களாம். பறக்கிறதே 4 விமானம், அதற்கு 5000 ஏக்கர் நிலத்தை கொடுங்க, 10,000 ஏக்கர் நிலத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு பூர்வீகமாக வசித்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தை பறிக்கிறாங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, வீடு கட்டியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடுகளை இடிக்கிறாங்க, அப்புறப்படுத்துறாங்க. நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் தண்ணி தொட்டி மேலே நின்று எங்கள் வீடை இடிக்காதீங்க, என் நிலத்தை பறிக்காதீங்க போராட்டம் பண்றாங்க மக்கள். உண்மையாவே ஊடகங்கள் எதை பத்திங்க பேசணும்? தனுஷை பத்தி பேசணுமா, நயன்தாராவை பத்தி பேசணுமா, இந்த மக்களின் பிரச்சனையை பத்தி பேசணுமா? விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் போராடினார்களா? மக்கள் கேட்டார்களா? தற்போது அரசாங்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்திருந்த அந்த நிலங்களை பறிக்கிறது, வீடுகளை இடிக்கிறது, இது போன்ற செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று நீங்கள் ஒரு விவாத நிகழ்ச்சி இது சம்மதமாக நடத்தியிருந்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். விமான நிலையம் தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க. 4 விமானம் பறக்கிறதுக்கு எதற்கு 5000 ஏக்கர் நிலம் உங்களுக்கு தேவைப்படுது? ஏன் தேவைப்படுது? ஒன்றுமே புரியலையே நமக்கு. அப்போ எதை பற்றிங்க பேசணும்? ஊடகங்கள் புறக்கணிக்க வேண்டியது நடிகை நயன்தாரா தனுஷ் செய்தியை புறக்கணிச்சிருக்கணும். ஆனால் அதை முக்கிய செய்தியாக எல்லா ஊடகங்களும் விவாதமாக்கி பேசுகிறாங்க. ஆனால் முக்கிய செய்தியாக இருக்க வேண்டியது இன்று மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்களே, எங்கள் வீடை இடிக்காதீங்க, எங்கள் நிலத்தை பறிக்காதீங்கன்னு, அந்த போராட்டத்தை முக்கிய செய்தியாக மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணும். ஆனால் ஊடகங்கள் சேர்த்ததா? யார் பேசுகிறா இதை பற்றியெல்லாம்? யாரும் பேசுறதில்லை. அப்போ ஊடகங்கள் எல்லாம் தயவு செஞ்சு மக்களுக்கு தேவையான செய்தியை மக்கள்கிட்ட கடத்துங்க. நயன்தாரா பிரச்சனையும் தனுஷ் பிரச்சனையும் அவங்க பார்த்துப்பாங்க. அது அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கலாம், பண பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனை, அது அவர்கள் அதை பார்த்துப்பாங்க. அதில் போயிட்டு நாம் கருத்து சொல்லிக்கிட்டு அந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. வியாபார யுக்திக்கு அவர்கள் இப்படியெல்லாம் விளையாடுவாங்க. அதற்கெல்லாம் மக்கள் இரையாகக்கூடாது என்பது தான் என்னுடைய பொதுவான கருத்து. குறிப்பாக ஊடகங்கள் எல்லாம் பேச வேண்டிய செய்தியை மறைச்சிட்றாங்க, பேசவே கூடாத செய்தியை பெரிய செய்தியாக மாற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது போன்ற செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.